உண்மையா சொல்றேன், இன்னைக்கு அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் பத்தி தான் வீடியோ போடணும்னு நினைச்சேன். ஆனா இந்த பதிவு பார்த்ததுக்கு அப்புறம் இந்த பதிவை உடனே பேசி ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. சேலம்ல ஒரு கோயில் திருவிழால கோயில் வாலண்டியர்ஸ்ன்ற பேர்ல அங்க கடை வச்சிருக்கவங்க கிட்ட சில பேர் வசூல் செஞ்சிருக்காங்க. அது நியூஸ் தமிழ் ரிப்போர்ட்டர் போய் கேட்டிருக்காரு, எதுக்காக வசூல் செய்றீங்க, முறையான டெண்டர் இல்லாம இந்த போலியான பில் போட்டு வசூல் செய்றீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த வசூல் செஞ்ச நபர்கிட்ட இருந்து முறையான பதில் எதுவுமே வரல. கடைசி வரைக்குமே குளறுபடியான பதில் மட்டும் தான் வந்திருக்கு. அந்த ப்ராப்ளம் அங்க காவலுக்கு போட்டிருந்த காவல்துறை கிட்ட இந்த ப்ராப்ளம் போகுது. அவரு ஒரு 5 நிமிஷம் நல்லா எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு கடைசியா அந்த ரிப்போர்ட்டர் மேல கத்திருக்காரு, எதுக்கு தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்றீங்க, இங்க வந்து கிளம்புங்க, எதுக்காக வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நான் ஒரு ரிப்போர்ட்டர், எனக்கு இந்த விஷயம் காதுக்கு வந்துச்சு, நான் அந்த நம்பரையும் உங்ககிட்ட கூட்டு வந்து விட்டுருக்கேன், நீங்க அவங்க மேல ஆக்ஷன் எடுக்காம என்ன போ சொல்றீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு, நீங்க யாரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமோ அவரை போய் கூட்டு வாங்க, அவங்க கம்ப்ளைண்ட் தரட்டும் அப்படின்னு கேட்டதுக்கு, என்கிட்ட ஆதாரமான வீடியோ இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கும் அவங்க கடைசி வரைக்குமே ரிப்போர்ட்டர் மேலதான் பழி சுமத்தி, ஆனா கடைசியா அந்த ரிப்போர்ட்டர் அங்க திருவிழா நடக்கக்கூடிய நடு ரோட்லயே உட்காந்து நான் மக்களுக்காக நிக்கிறேன், எனக்கு முறையான ஆன்சர் வேணும் அப்படின்றது கேட்டிருக்காரு. ஆனா இதுல கசப்பான உண்மை என்ன தெரியுமா, அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக அந்த கடைக்காரை கூப்பிட்டா அந்த கடைக்காரங்க யாருமே வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இதுல பிரச்சனை வரும், நம்மளால இதை தாக்கு பிடிக்க முடியாதுன்றது நல்லாவே தெரியும். இது பல காலமா இன்னமும் காவல்துறை லஞ்சம் வாங்குறது நடந்துட்டே தான் இருக்கு. இது முதலமைச்சர் சார்பில் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கண்டிப்பா வச்சே ஆகணும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும், மறக்காம ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.